அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவரை பின்தொடர்ந்து 3 பொருட்கள் செல்கின்றன. அவரின் குடும்பம், செயல்கள், அவருடைய உறவுகள், இது எல்லாமே அவரை பின்தொடர்ந்து செல்லுது. குடும்பமும் சொத்து சுகங்களும் அவரை அடக்கிய உடனே திரும்பி விடுகின்றன. அவர் செய்திருக்கிற நன்மை மட்டுமே கபருக்குள் அவரோடு பயணிக்கிறது அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நாம் சம்பாத்தியம் செய்திருக்கிற சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து நன்மைதான். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருந்தால் அதை நல்வழியில் செலவழிக்கணும். கல்வியை தந்திருந்தால் அதை பலனுடையதாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த அடிப்படையில் நமக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் நம்ம நன்மை செய்யும் போது அந்த நன்மைதான் கபருக்குழியில் நம்மோடு இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. தன் உயிரினுடைய கடைசி கட்டம், பேச முடியாத அளவுக்கு இருக்கிற சக்கராத்து ஹால், அந்த நேரத்தில் நீ மௌத்தா போனினா நீ எங்க போவ அப்படின்னு அவருக்கு காண்பிக்கப்படும். அது சொர்க்கமா அல்லது நரகமா அப்படிங்கிறத, ஆனால் அதை அவர் தன் உறவுகளுக்கு சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனா அவரால் சொல்ல முடியாது. ஒரு கால் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரை நீங்க திட்டாதீங்க. அவர் ஏதாவது உங்களுக்கு இடையூறு செஞ்சிருப்பாரு, தொல்லை செஞ்சிருப்பாரு, அல்லது அவர் அடக்கம் செய்ய போகும்போது அவருடைய தீமைகளை சொல்லி அவரை நீங்கள் ஏசாதீர்கள். அவர் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு பிறகு நீங்க அவரை திட்டுறதுனால அவருடைய மறுமை வாழ்வு பாழா போகும். அவருக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கள், துவா செய்யுங்கள். அவர் வாழ்வில் ஏதாவது ஒரு நல்லது செய்திருந்தால் அந்த நல்லதை சொல்லி அவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். எக்காலம் ஊதப்படும் நாள், சூர் ஊதப்படும் நாள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எக்காலம்னா என்ன? உலக அழிவின் போது 2 தடவை சூர் என்ற எக்காலம் ஊதப்படும். முதல் தடவை ஊதப்படும் எக்காலம் எழுப்புகின்ற படுபயங்கரமான அந்த ஓசையின் அதிர்ச்சியால் அனைத்து உயிரினங்களும் பொருட்களும் அழிந்துவிடும். பிறகு 2வது தடவை ஊதப்படும் எக்காலத்தின் ஓசையை கேட்டு மடிந்து செத்து கிடந்த அனைத்து உயிரினங்களும் உயிர் பெற்று எழும். இந்த 2 எக்காலத்துக்கு இடையே 40 நாட்கள் அல்லது 40 மாதங்கள் அல்லது 40 வருடங்கள் இடைவெளி இருக்கும். எக்காலம் ஊதுவதற்கு என்று நியமிக்கப்பட்ட வானவர் இந்த பணியை மேற்கொள்வார். பிறகு அனைவரும் மஹ்ஷர் என்ற பெருவெளியில் ஒன்று சேர்வார்கள். அங்கு அல்லாஹ் விசாரணை செய்வான். விசாரணையின் முடிவில் நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பது தீர்மானிக்கப்பட்டு நல்லோர் சொர்க்கத்திற்கும் தீயோர் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். இதுதான் எக்காலத்தினுடைய சூர் ஊதப்படும் என்று சொல்கின்றோமே அதனுடைய விளக்கம். 2 நபர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். எதுக்கு அவங்க சண்டையிட்டாங்கன்னா, ஒருவர் முஸ்லிம், இன்னொருவர் யூதர். அந்த முஸ்லிம் தாம் செய்த ஒரு சத்தியத்தின் போது அகிலத்தார் அனைவரையும் விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று கூறினார். அந்த யூதரோ அகிலத்தார் அனைவரையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்து கொண்டவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னார்.
இதை கேட்ட அந்த முஸ்லிம் கோபமடைந்து அந்த யூதரின் முகத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். உடனே அந்த யூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று தனது நடவடிக்கையும் அந்த முஸ்லிமின் நடவடிக்கையும் தெரிவித்தார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவராக என்னை ஆக்காதீர்கள். ஏன்னா மறுமை நாளில் எக்காலம் ஊதப்படும். அப்போது மக்கள் மூர்ச்சையுற்று மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். அப்போது நான் தான் மயக்கம் தெளிந்து எழக்கூடியவர்களில் முதல் ஆளாக இருப்பேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹுவின் அரிசுக்கு கீழே ஒரு ஓரத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டார்களா, அல்லது அவங்க மூர்ச்சை அடைந்து விழுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விதிவிலக்கு அளித்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நீங்கள் நபிமார்களில் யாரை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று அந்த முஸ்லிமிடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது.